தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சமீபத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிக்கு உயர் பதவி வழங்குவதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இதற்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே தனது எதிர்ப்பையும் கண்டன குரலையும் பதிவு செய்திருந்தார். மேலும் அரசுக்கு அழுத்தம் தரும் விதமாக நேற்றைய தினம் கண்டன அறிக்கையும் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அண்ணன் சீமான் அவர்களின் கண்டன அறிக்கைக்கு திமுகவின் குழுப்படையில் ஒருவரான யூடியூப் ரோட்டர்ஸ் மைனர் அண்ணன் சீமான் அவர்கள் மீது உள்ள வன்மத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். அதில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு உயர் பதவி வழங்கியது மத்திய அரசு எனவும் இதற்கும் மாநில அரசுக்கும் எந்த ஒரு சம்பந்தமில்லை எனவும் அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையிலும் திட்டியுள்ளார். இந்த நிலையில் திமுகவின் கூலிப்படைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் 4th எஸ்டேட் தமிழ் வலையொலிக்கு கொடுத்த நேர்காணலில் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த கவர்மெண்ட் இப்ப அவருக்கு 93 IPS பேட்ச்ன்ட்டு 30 வருஷம் முடிஞ்சா டிஜிபி பதவி உயர்வுன்ட்டு அவருக்கு இப்ப பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. இதை கொடுக்கிறது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. ஆனா சில பேர் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல மாநில அரசு தான் அந்த பதவி உயர்வு கொடுக்கும். மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணாம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா இவங்களோட கேடர் எந்த மாநிலமும் அந்த மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணலன்னா அவன் பதவி உயர்வே வாங்க முடியாது. ப்ரொசீஜர் இது. இந்த அடிப்படை திறன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அது நிறைய பேசுறாங்க இல்லையா. இணையத்துல இருக்கக்கூடிய கூலிப்படை இருக்கு இல்லையா, இந்த இணையத்துல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் கூலிப்படை விஷயஞானத்தோட திட்டினா கூட நம்ம பொறுத்துக்கலாம்னா என்னது புரிந்து கொள்ளலாம். பொறுத்துக்கிறதுக்கும் பொறுத்துக்காம போறதுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு, அவ்வளவுதான். ஆனா அது கூட இல்லாம, அதாவது நீ கூலிக்கு மாரடிக்க ஆரம்பிச்சனா இதெல்லாம் நடக்கும். மக்கள் முடிவு பண்ணிட்டோம், அவ்வளவுதான். நம்ம அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இயற்கை பயல்களா 6 மாசத்துக்கு முன்னாடி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க அம்மா அருணா ஜெகதீசன். அந்த அறிக்கையில் எந்த நடவடிக்கை எடுக்காம தூர போட்ட நீங்கள் யாருக்கடா பயப்படுறீங்க? அது பதில் இருக்கா? ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல? சுட்ட சொன்னவன் யாரு? சுட்ட காவல்துறை அதிகாரி, உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அந்த அதிகாரிகளுக்கு என்ன நடவடிக்கை? ஒண்ணு இல்ல. திருப்பி அறிக்கை கொடுத்தது நான் தான். சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணு இல்ல. எல்லாருக்கும் பதவி உயர்வு, வெவ்வேறு இடத்தில் பணியமர்த்தம். இதுதான் திராவிட மாடல்.